டெமோ ஷீட்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் ரிப்போர்ட் நேம் மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே, என்ன நேம்னா ஆல்டர்னேட் கலர் ரோ. ஸோ அதை மட்டும் நான் மாற்றிருக்கேன். அதே சேம் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ பிரிவில் சில ரிப்போர்ட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டிசைனில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் காலம் டு ரைட்டில் கொடுக்குறேன். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஷன், அதில் காமன் ஃபங்க்ஷனில் மிஸ்செலினியஸ், அதில் ரோ நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நத்திங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஷன் கிளிக் பண்ணிக்கேன் பேக்ரவுண்ட் கலரில். இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டின்னு இருக்குது, அதில் நான் நேம் மட்டும் மாற்றுறேன். ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இஃப் ரோ நம்பர் நத்திங் அப்படின்னா மாடுலோ 2 = 0. ஸோ 2 ரோஸ்லாம் 1 2 3 4 வருது இல்லையா? ஸோ அதுமாதிரி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ரெட் ஆரஞ்சு வந்து ரோ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மாடுலோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி மாடுலரில் ரிப்போர்ட் வந்து மாறி இருக்கா ரெட் ஆரஞ்சு. ஓகே, இது இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.